அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவன் ஆசைப்படுவது நீங்கள்தான் அந்த சாட்சியின் கூடாரம். மோசேனிடத்துல சாட்சியின் கூடாரம் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்ல. இப்போ என் தேவன் விரும்பக்கூடிய அந்த சாட்சியின் கூடாரம் யார் தான்? நீங்க தான். பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் என்னவா இருக்கணும்? சாட்சியின் கூடாரமாக இருக்கணும். இதை சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிட்டாரு? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே இறுதியான செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய சாட்சியின் கூடாரம், நீங்கள் உங்களை சுத்திகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸ்தேவான் அதை சொல்லிட்டு தான் மரிச்சாரு. யாஷுவா அதை சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் தேவனுக்கு யாராக இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம்? யாத்திரையாமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பாருங்க, ஒரு சாட்சி பிரமாணத்தை நீ இந்த பெட்டியில வை அப்படின்ட்டார். இப்ப சாட்சி பிரமாணம் இருந்தாதான் அந்த கூடாரம் சாட்சியின் கூடாரம். இங்க நிறைய கூடாரம் இருக்கு, ஆனா உள்ள சாட்சியின் பிரமாணம் இருக்குதா? சாட்சியின் பிரமாணம்னா என்னது? தேவ சமூகத்தில் உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிகிற மொழியில் ஒரு ஆள் சாட்சி சொல்லணும்னா யார் சாட்சி சொல்ல முடியும்? நான் ஒன்று அதை கண்டிருக்கணும், இல்லைன்னு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டிருக்கணும் இல்லையா? என்னுடைய கருத்தை எல்லாம் போய் சொல்ல முடியாது. என்னை ஏற்றி விட்டாங்கன்னா ஆமாம் நான் பார்த்தேன், ஆமாம் நான் கேட்டேன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா, சாட்சியின் கூடாரமாக இருக்கணும்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் எதை சாட்சியாக அறிவிக்க போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்குமான பந்தம் என்ன? தேவன் செய்த எந்த அற்புதத்தை நீங்கள் ருசி பார்த்தீங்க? இல்லை தேவனுக்காக நீங்கள் என்ன துன்பப்பட்டீங்க? எதுவுமே இல்லைன்னா உள்ளடி எங்கேயா சாட்சி இருக்குமா? இல்லை இல்லையா? இப்போ சாட்சி என்பது தேவனை காண்பதும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கூடாரம் வெறும் கூடாரம் தான், இது சாட்சியின் கூடாரம் இல்லை. இப்போ இந்த கூடாரத்துக்குள்ளாடி ஒரு சாட்சி வரணும். நம்ம சபைகள் எல்லாம் சாட்சியின் பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் அந்த சாட்சி எல்லாம் எதை பிரதிபலிக்கிறதா இருக்கணும்? தினம் தினம் தேவன் என்னோடு இருந்தார், நான் தேவனோடு இருந்தேன், தேவ வசனத்தின்படி நடந்தேன் அப்படிங்கிறதுல இருந்திருக்கணும். தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டேன் அப்படிலாம் இருந்திருக்கணும். தேவ சமூகத்தில் தேவனுக்காக இந்த இடத்துல நான் நின்றேன் அப்படிலாம் இருந்திருக்கணும். அதன் மூலமாக கல்லறியப்பட்டேன்லாம் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு சாட்சி அப்படிப்பட்டதா இல்லை. இன்னைக்கு சாட்சி தின வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியானது சாட்சி. காய்ச்சல் இருந்து மாறி போச்சு சாட்சி, பணத்தேவை இருந்து சந்திக்கப்பட்டது சாட்சினா, நீங்க மறுபடி தேவன் என்ன பண்ணிருக்கீங்க? தேவைக்காக பயன்படுத்துறீங்களே தவிர தேவனுடைய சாட்சிகளாக, தேவனுடைய கூடாரமாக நீங்க இல்லை. அப்ப எது சாட்சி? நான் எப்ப சாட்சியா மாறுவேன்? இதுக்குள்ளாடி சாட்சியின் பிரமாணம் வரணும். வெறும் கூடாரமா தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வெறும் கூடாரம் கூட இல்லை, உள்ள இப்படி விற்கிறவன் வாங்குறவருமா இருந்து பலகை போட்டு உட்கார்ந்துருக்கிறது தான். ஒவ்வொரு சிந்தனைகள் விற்பனை நடக்குது. என்ன பண்ணலாம், அடுத்த நொடி என்ன, பணம் சம்பாதிப்பதற்கான வழி என்ன, இல்லையா? உலகத்தில் ரொம்ப மேட்டிமையாக வாழ்றதுக்கான வழி என்ன, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த கூடாரத்தை என்றைக்குமே சரி செய்ய முடியாது. அப்போ இங்கே பலிப்படம் என்ன பண்ணணும்? செப்பனிடப்படணும். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 9:15-16 வாசிங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலங்கிறது என்னதான்? சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலம். நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலம். அப்போ உடனே என்ன இருக்கணும்? அது ஒரு சாட்சியின் கூடாரமாக இருக்கணும்.
நீங்கள்லாம் நடமாடும் சாட்சிகள், தேவனுடைய சாட்சியாக இருக்கணும். உங்களை பார்த்தா உங்களுடைய வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனை பிரதிபலிக்கணும் இல்லையா? இங்கே என்ன சிக்கலாயிருது அப்படின்னு பார்த்தா, தேவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் சாட்சியை கேட்டால் அப்படியே கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் தேவ சமூகத்தில் தேவனுடைய சாட்சியின் கூடாரமாக என்ன செய்யலை, மாற்றப்படவே இல்லை. அப்படி மாற்றப்படலைன்னா இந்த வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலமே இல்லை. தேவன் தங்காத இந்த ஸ்தலத்துக்கு அது என்ன பேர் இல்லை, தேவனுடைய கூடாரன்னு பேர் இல்லை. அப்போ என்ன எதோடது? தேவன் இல்லாத இடத்துல யார் வந்து தங்குவா? பிசாசு வந்து தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு உள்ள வந்து உட்கார்ந்துருக்குமா. என்ன பிரச்சனை? தெரிஞ்சிட்டுல உங்களுக்கு தேவனை தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அது வெறுமையாக இருக்குது அப்படின்னா உடனே அது என்ன பண்ணுமா, தான் மட்டும் வராமல் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு அது வந்து உட்கார்ந்துருக்குமா. இங்கே சிக்கல் இப்போ இதுதான் பிரச்சனை. உள்ள வர வேண்டிய 7 ஆவி வேற. என்ன ஆவி வந்திருக்கணும்? வெளிப்படுத்தல் சொல்லப்படக்கூடிய 7 ஆவி வந்திருக்கணும். இங்கே என்ன 7 ஆவி வருது? தேவனுடைய 7 ஆவி வராமல் பிசாசுனுடைய 7 ஆவி வந்து உள்ள உட்கார்ந்துருது. இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் விடுவிக்கப்படலைன்னா பிரச்சனை. நான் தேவனுக்கு சாட்சியாக வாழலை. ஒருவர் தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும், நிச்சயமாக ரட்சிக்கப்படும். ஒருவரிடத்தில் அந்த சாட்சியை பார்த்தோம்னாலே அந்த குடும்பம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். தேவனுடைய சாட்சி ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீ கல் எடுத்து கூட ஏறி நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய நாமத்தை தான் சொல்லுவேன். நீ என்னவும் பண்ணிட்டு போ, நான் ஊழியத்தை தான் செய்வேன். அப்போ சாட்சிங்கிறது வெறுமனே தேவைக்காக தேவனை தேடுபவர்கள் இல்லை. இப்போ தேவ வாசஸ்தலமாக நம்ம மாறணும் அப்படின்னா முதல்ல நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, நான் சாட்சியாக இருக்கிறேனா இல்லையா? தேவன் அப்படி தானே சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எத்தனை பேர் சாட்சிகளாக இருக்கிறோங்கிறது தான் கேள்வி. பூமியினுடைய கடைசி நாள் மட்டும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தேவனுக்கு சாட்சி உடையவர்களாக இருக்கணும்.